ராம்கி சார் ஐயாட்ட இப்போ கேட்டேன். அவர் சட்ட நுணுக்கங்கள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், சூழல் எல்லாம் பேசக்கூடியவர் ஐயா தியாக அவர்கள். இப்போ ஐயா அவர்கள் கோட் பண்ணி கிளியராக சொல்லிட்டார். இப்போ இந்த பிரச்சனை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜேஆர் டிவியில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விவாதத்தை நான் நடத்திட்டேன். ஆமாம். இப்போ என்னையா மேட்ரு, இதுக்கு என்ன தீர்ப்பு தான் நம்ம 12 வருடம் எனக்கு தெரிந்து 12 வருடம், ஏதாவது மேகேடாட்டு பற்றி அதை மட்டும் மையப்படுத்தி, அதுக்கு முன்னாடி காவிரி நீதி பங்கீடு பற்றி அது ஒரு தனி ரொம்ப அழகாக பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். இந்த மேகேடை மட்டும் முன்வைத்து நம்ம 12 ஆண்டுகள் பேசியிருக்கோம். 2014 முதலாக அதிமுக அரசில் தான் அவங்க வந்து இந்த தனி தீர்மானம் போடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு தீர்மானம் 2015 16 அப்புறம் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அப்போ ஒரு தீர்மானம், ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அப்போ ஒரு தீர்மானம், இன்னைக்கு விஜய் அரசில் அவங்க ஒரு தீர்மானம், இன்னைக்கு 5வது தனி தீர்மானம். இந்த தனி தீர்மானம்லாம் ஒரு வழக்கமான நடைமுறை, சம்பிரதாயத்துக்கான நடைமுறையாக ஆகிவிட்டது. இப்போ மத்திய அரசு தலையிட வேண்டும் அப்படிங்கிறது கூட முன்னாடியாவது ஓரளவு ஒருமித்த குரல் இருக்கும். இன்றைக்கி மத்திய அரசு தலையிட வேண்டும் ஏன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேசக்கூடாது, இடதுசாரி எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இது இன்றைக்கி ஒரு சூழல் வித்தியாசமான சூழலாக இருக்குது. ஒற்றுமை இல்லை. ஆனால் இன்னைக்கு தனி தீர்மானத்தை வரவேற்று எல்லா கட்சிகளும் ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையோடு அவங்க இதை நடக்கணும், மத்திய அரசு தலையிடணும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஐயா ஒரு தமிழர் நலன் சார்ந்த தமிழ்நாடுனுடைய உரிமை, தமிழர்களுடைய நலன் உரிமை, கடைமடை தமிழ்நாடுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதை முல்லை பெரியாரோட நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கனால அந்த தமிழர் நலன் சார்ந்த அந்த விஷயத்துலையும் ஒரு குரல் தொடர்ந்து ஒழித்திட்டு இருக்குது. அது ஐயா சாட்சியாக அவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் இதை தீர்வு நோக்கி போகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இந்த தீர்மானத்தால் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி? எனக்கு அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்மளால் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியவில்லை. ஏன்னா அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு தலையிடணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாடு நலன் சார்ந்தது, தமிழர் நலன் சார்ந்ததாக இந்த விஷயத்தை கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க முக்கியமாக வைக்கிறது என்னென்னா, இந்த மேகேடாட்டோவுடைய அணையோட கெப்பாசிட்டி 67 டிஎம்சி தண்ணீர் என்றால் அதில் 4 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் வாழ் குடிமக்களுக்கு குடிதண்ணீர் வசதிக்காக அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழர் கன்னடங்கிற வாதமே அடிபட்டு போயிடுது. நமக்கு நல்லா தெரியும், பெங்களூரில் வசிப்பவர்களில் கன்னடருக்கு அடுத்தபடி தமிழர்கள் மிக பெரும்பாலான மக்கள் தொகையோடு இருக்காங்க, வட இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ குடிநீருங்கிற விஷயம் பிரதானப்படுத்தப்படும் போது அங்கே தமிழர் கன்னடர் மாநில இது தமிழ்நாடு மாநில உரிமை இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். மக்கள் அங்கே மெஜாரிட்டி மக்கள் வட இந்தியர்களும் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள். அப்படிங்கும்போது இதை நாமல் வேறு விதமாக தான் பார்த்தாகணும். இதை நான் பொலிட்டிக்கலாக பேசலை, ஒரு செக்மெண்ட்டாக கூட பேசலை. ஆமாம். இப்போ கடைமடை என்பது கடைசி. ஐயா சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்ப நிலை குடகுலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ தமிழ்நாட்டின் கடைமடை பகுதிகளில் அணை கட்டுவது கர்நாடகத்திற்கு பாதிப்பு வராது. கர்நாடகத்தில் வரும்போது எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதல்ல, அங்கிருந்து வருவதை அவர்கள் கட்டிவிட்டார்கள். ஆனால் கட்டுவதற்கு ISWDயில் கோர்ட்டுடைய உத்தரவுகள் தெளிவாக சொல்கிறது, கட்டவே கூடாது. 400 கிலோமீட்டருக்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இங்கதான் பறகுது. கர்நாடகத்தில் அவ்வளவு பாயல. புரியுதா உங்களுக்கு? நமக்குத்தான் அதிக உரிமை இருக்குது. தோழர் தியாக அவர்கள் அதை சுட்டி காட்டினார். இல்ல, நான் அதுதான் அந்த அதுல நம்ம அதை மறுப்பதற்கு எதுவும் இல்லை. நமக்கு தான் அதிகமான பாதிப்பு. நிச்சயமாக இதனால் வரக்கூடிய டிஎம்சி தண்ணீருடைய அளவு நிச்சயமாக பாதிக்கப்படும். எங்களுக்கே இவ்வளோ தான் கிடச்சிருக்குன்னா அதெல்லாம் வருடம் அவங்க நியாயப்படுத்திட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நம்ம ராசி மணலில் இன்னும் ஒரு அணை கட்டணும் அப்படிலாம் சொன்னால் கூட அதெல்லாமே நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கடந்து 2 மாநிலங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு வரும்போது அதுவும் சரி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி மேத்தா பட்கர் அவங்க சொன்னது என்னென்னா, இந்த 5000 ஹெக்டேர் உள்ள நிலத்தில் தான் இந்த அணை கட்டப்பட வேண்டும். அதில் அணை கட்டினால் 3000 ஹெக்டேர் நிலத்தில் அங்கே இருக்கிற அந்த காவிரி இந்த வனவிலங்கு சரணாலயம் முழுமையாக மூழ்கடிக்கப்படும். ஸோ இப்போ அதனால் வனவிலங்கு சார்ந்த அந்த சூழல் சார்ந்தவர்களும் அவங்க தடைய எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் நடைமுறைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேலை நடந்திருக்கு. அது ஒரு கனவு திட்டமாக நடந்துட்டு இருக்குது. அது 9000 கோடினா அதுக்கு ஒரு ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் அலாட் பண்ணி அதுக்கான ஒரு நிர்வாக அளவிலான வேலைகள்லாம் பணிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த ஒருமித்த குரலோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன நம்ம
கோர்ட்டு நடைமுறை மத்திய அரசோடைய அனுமதிக்கெல்லாம் வெயிட் பண்ணுற நேரத்தில் நாம் பேரலாக சில விஷயங்கள் பண்ணணும்னு அதுக்கான சில வேலைகளும் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சிவகுமார் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஸ்பீடப் ஆகும். அப்படிங்கும்போது அவங்க வந்து தயாராக இருக்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார். ஆனால் இங்கே அரசாங்கங்கள் உணர்ச்சி பூர்வமாக இல்லை. ஒரு டிஸ்பேரிட்டி தான் இருக்குது. ஆனால் நம்ம பாரத மாதாங்கிறோம், ஒரே பிள்ளைகள் என்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். சவல பிள்ளையாக யாரையும் அனுமதிக்கக்கூடாது இல்லையா? இங்கே நமக்கான நியாயம் இருக்கிறது. நாம் கடமடை எங்களுக்கு அப்படியெல்லாம் பேசவில்லை. ஆனால் இதில் ஒரு இப்போ இல்லை, 200 வருஷமாக அந்த அநியாயம் நடக்குது. சென்னை ராஜதானியில் காலத்திலையும் இருந்தது, இப்பவும் இருக்குது. இல்லை, நானும் ஒரு கடைமடை டெல்டாக்காரன், மாயவரத்துக்காரன். அதனால் என்னாலேயும் இந்த அந்த உணர்வுபூர்வமாக தான் என்னால் பேச முடியும். அது இப்படி தான் நம்ம நடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்கள் நடந்தபோது அப்படி தான் என்னால் கனெக்ட் பண்ணி பேச முடியுது. ஆனால் இந்த தோல்விகள், ஐயா சொன்ன மாதிரி தோல்விகள் தொடர்கிறது. என்னென்னா நம்முடைய அணுகுமுறைகளுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கல. அதாவது ப்ரிப்பேர்னஸ், இந்த தயாரிப்பு பணிகள், அந்த விஷயத்தில் கர்நாடகம் கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒருமித்த சிந்தனை, அதுக்கான பணிகள், அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா கட்சிகளுக்கும் சாமானிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு தெளிவான பார்வை கட்டணுங்கிறது இருக்குது. இப்போ கட்ட வேண்டாம் நம்ம நினைக்கும் போது அந்த ப்ரிப்பேர்னஸ் நம்ம இருக்கோமா? அப்போ கட்ட வேண்டாம் நம்ம அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான தயாரிப்பு பணிகள் இருக்கோமான்னா அதெல்லாம் இல்லை. இப்போ இங்கே நடக்குது எல்லாமே ஒரு அடையாள ஒரு விஷயங்கள் தான். தனி தீர்மானங்கிறது ஒரு அடையாளம். நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொள்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன ஒரு சாஸ்திரம், நடைமுறை சம்பிரதாயத்துக்கு பண்ணுறது தான் நான் எல்லாமே. நான் அதனால சொல்கிறேன், இது வரைக்கும் பல அணுகுமுறை, இந்த அணுகுமுறைகள் நான் தவறு என்று சொல்லவே வரவில்லை. தமிழ்நாடுடைய நலன் பாதிக்கப்படுகிறது என்று போராட்டம் நடத்துவதோ ஒரு அதை புணர்வுகள் ரீதியாக பதிவு செய்கிறதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இந்த அணுகுமுறையை மாற்றணும். நிஜமாகவே என்ன இங்கே போய் எப்படி அவங்கள கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ உச்சநீதிமன்றம் 24 லட்சம் ஹெக்டேர்கள் தான் நம்ம கிளைம் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பாசன போதி அப்படின்ட்டு. கர்நாடகா என்ன சொல்லு, 21 லட்சம் ஹெக்டேர் தான் சொல்லுது. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு எந்த தரவுகள் எங்கேயாது வந்தது? இல்லை, எங்ககிட்ட 24 லட்சம் இருக்குன்னு நாம் அதுக்கு பதில் கொடுத்தாகணும். ஸோ இது மாதிரி இப்போ வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்க இப்போ எல்லாம் சொல்கிற ஐயாவோட சொல்கிறாங்கல்ல, மத்தியில் இருப்பவர்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னா அவங்க என்ன செய்வாங்க? சரி, நீங்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் கருத்து கேட்குறேன், காவிரி ஆணையத்தில் போய் அது கட்டமைச்ச காவிரி மேலாண்மை ஆணையம், அது வரை காவிரி வேளாண்மை வாரியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆணையம் தான் சொல்லணும். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் அவங்களுடைய இன்புட் என்னங்கிறத உச்சநீதிமன்றம் கேட்கும். நீங்கள் மத்தியில் இருக்க ஆட்சியில் இருக்கவங்களும் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலோட தான் நாங்கள் இது கிளியரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது திரும்ப நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தோட இன்புட்டு எடுத்துப்போம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அதனால் அவங்க முடிவெடுக்க போவதில்லை. அப்போ நம்ம திரும்ப எங்கே போய் திரும்ப மேலாண்மை ஆணையத்தை போய் நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நம்ம எப்படின்னா டிபிஆர் பற்றி அவங்க பேச வரும்போதெல்லாம் அதை பேச விடாமல் தவிர்ப்பதற்கு நம்ம பல காரணங்கள் சொல்லி தள்ளி வந்துட்டோம். இப்போ அவங்க ஒருவேளை எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கோம் கையில்? தயாராக இருப்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ இதுவரைக்கும் நடக்கப்பட்ட அரசியல் எல்லாமே ஒரு நடைமுறையாக ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்துவிட்டுட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க பக்கம் நியாயம் இல்லை, நான் நியாயம் இருக்குன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க பக்கம் ஆதரவு நிறைய இருக்கிறது. அவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இது 2 மாநில பிரச்சனையை பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தமாக பாருங்கள், இது பெங்களூர் வாழும் மக்களுடைய குடிநீர் தேவை அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்னொரு இது இருக்கு, காவிரி டெல்டாவில் தண்ணீரை வீணடிக்கிறார்கள், வீணாக கடலில் கலக்கிறது. டிகே சொல்றாரு, இத்தனை டிஎம்சி தண்ணி அநியாயமா கடல்ல போதுங்க. எங்க கருது? நான் மாயறதுக்காரன். ஐயா சொன்ன மாயத்தை தாண்டி போக மாட்டேங்குது, தண்ணியே மாயறதுக்கு வர மாட்டேங்குது தண்ணி. பின்ன கடல்ல முக்கியமான பண்டிகைகள் ஆடி 18 கடை இல்ல வரது சுழற்சி அப்படி இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அதை நாம என்ன பாக்குறோம்னா, ஒரு மாநில நலன் உரிமை சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அது கடலில் நீர்வது இயல்பு அப்படிலாம் நம்ம பேசுறோம். ஆனா ஒரு சாமானியன் அங்க இருக்கிற சாமானியன் என்ன பேசுறாங்க, தண்ணியை வேஸ்ட் பண்றீங்கயா அப்படிங்கிறாங்கல்ல. இல்லையா, நாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணலையா நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லை. அது மாதிரி இப்ப நீங்க ஐயா சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த விஷயம் பேசப்படவே இல்லை. நமக்கு ஒரு பக்கம் மேகதாடு இருக்கு, இன்னொரு பக்கம் முல்லை பெரியார் இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசாமலே சின்ன பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு தேர்தலை அணுகி வெளில வந்துட்டோம். ஆனா பூதாகரமான பிரச்சனை உறுத்திட்டு இருக்குது, அதுக்கு நம்ம தயாராகவில்லை. திரும்ப எல்லாத்தையும் ப்ரிப்பேர்னஸ்ல நம்ம ரொம்ப பின்னடைவா இருக்கோம். அவங்க ப்ரிப்பேர்டா அவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் ஒரு